முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, உனக்காக நான் கொண்டு வந்த பணமூட்டையை தொட்டு விட்டாய்தானே? இதை தொட்ட இன்னும் 3 நாளில் நீயே போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு திகட்ட உனக்கான பணவரவை உண்டாக்கப் போகிறேன் என் செல்வமே. நானா எங்கே முருகா போதும்னு சொல்ல போகிறேன்? எனக்கு இருக்கிற பண கஷ்டத்துக்கும் பண தேவைக்கும் பண பிரச்சனைகளுக்கும் நீ எவ்வளவு கொடுத்தாலும் போதாதுன்னு நினைக்கிறது எனக்கு புரியுது. ஆனால் அப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருக்கக்கூடிய உனக்கு நீ போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு உனக்கான பண வரவை உருவாக்குவேன் என் செல்வமே. எப்போதுமே கடந்த காலத்தோட சண்டை போட்டுக்கிட்டோம், கடந்த காலத்தை யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே வாழாமல் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை சமாதானமாக ஏற்றுக்கொள்ள தயாராகு. அப்போதுதான் அது உன்னுடைய இந்த நிகழ்காலத்தை பாதிக்காது. கடந்த காலத்தில் நடந்த விஷயத்தை மாற்றவோ மறக்கவோ முடியாத பட்சத்தில் அதை ஏற்றுக்கிட்டு உன் மனசை சமாதானம் செய்து கொள்வது தானே உனக்கு நல்லது. மற்றவங்க உன்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்றது நீ கவலைப்பட வேண்டிய விஷயம் அல்ல. யார் என்ன நினச்சாலும் அது அவர்களுடைய எண்ணம், அவர்களுடைய சிந்தனை. அவங்க யோசிக்கிறதுக்கெல்லாம் நீ உட்காந்து கவலைப்படக்கூடாது தானே. காலம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருக்கிற உன் மனசில் இருக்க எல்லாத்தையும் குணப்படுத்தும். கொஞ்ச நேரம் ஒதுக்கி வாழ்க்கை அதன் போக்கில் விட்டு குடி. தானாகவே வாழ்க்கை மாறுவதையும் வசந்தம் வருவதையும் உன்னால் உணர்ந்துக்க முடியுமேன்னு செல்வமே. எப்போவுமே உன் வாழ்க்கை பயணம் எப்படி எதை பற்றினதுன்னு உனக்கு தெரியாது. வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதை ஏற்றிக்கிட்டு சந்தோஷமாக வாழ தயாராகு. நீயே சற்றும் எதிர்பாராத பல சந்தோஷமான நல்ல விஷயங்களை நான் உனக்காக உருவாக்கி தர்றேன். உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டியது உன்னுடைய பொறுப்பு, உன்னுடைய கைகளில் தான் இருக்குது. எப்போதுமே எல்லாரிடமும் புன்னகை முகமாக இருக்க பழகு. அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் உன்னை நெருங்காமல் நீ நிம்மதியாக வாழ முடியுமேன் செல்வமே. நீ தப்பு செஞ்சினா கர்மா உனக்கு அதற்கான தண்டனையை கொடுக்கும்னு எல்லாரும் சொல்ல கேட்டிருப்பாய் அல்லவா? கர்மாங்கிறது வெறும் தண்டனை மட்டுமல்ல, நல்ல விஷயங்களும் கர்மாவின் எதிரொலிதான். நீ நல்லது செஞ்சாலும் அது உனக்கு கர்மாவாக நன்மையாக வந்து சேரும்ன்றதை புரிஞ்சுக்கோ. நீ தினசரி செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களின் எதிரொலிகள் தான் உன் வாழ்க்கையில் வருங்காலத்தில் கர்மாவாக பிரதிபலிக்குது. இந்த நிகழ்காலத்தில் நீ நல்லதையே செய்யும் போது, நல்லதையே யோசிக்கும் போது அது உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றும் அல்லவா? எப்போதும் உன் வாழ்க்கையில் அவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்களோ, இவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்களோன்னு நினச்சிக்கிட்டே வாழ வேண்டாம். உண்மை என்னன்னா, யாரும் உன்னை பற்றி எதுவும் நினைக்கிறதே இல்லை. நீயாகவே உன் எண்ணங்களுக்குள் அதையும் இதையும் விதைச்சு உன் எண்ணத்துக்கு ஏற்றாற் போல நம்ம இப்படியோ நம்ம அப்படியோ அவங்க நம்மளை இப்படி யோசிப்பாங்களோன்னு நீயாக தான் யோசிக்கிறே தவிர மற்றவங்க வாழ்க்கையில் 1000 பிரச்சனைகளை வச்சுட்டு அதை பற்றியே யோசிக்க நேரம் இல்லாததான் இந்த உலகம் போய்கிட்டு இருக்கு. தற்காலிகமாக இப்போதைக்கு சந்தோஷம் கிடைச்சா போதும்னு யோசிக்காதே. அப்புறம் நிரந்தர சந்தோஷத்துக்கான தேடல் உன் வாழ்க்கையில் இல்லாமல் போயிடும். எப்போவுமே நிம்மதியாக வாழ்கிறதுக்கும் உன் வாழ்க்கை நிரந்தர சந்தோஷமாக இருப்பதற்கும் என்ன செய்யணும்னு யோசிச்சு அதற்கான வேலைகளை நீ செஞ்சினா உன் வாழ்க்கையில் நான் உனக்கு துணையாக இருப்பேன். இருளை வச்சு இருளை விரட்ட முடியாது. இருளை விரட்டணும்னா ஒளி அவசியம்தானே. அப்படிப்பட்ட ஒளியை உன் வாழ்க்கையில் கொடுத்து உன்னை பிரதிபலிக்க செய்யவும் உன்னை ஜொலிக்க வைக்கவும் தான் இந்த முருகன் இப்போது உன்கிட்ட வந்து இந்த பணமூட்டையோடு பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த பணமூட்டை உனக்கான சந்தோஷத்தையும் மன அமைதியையும் மன நிறைவையும் நிச்சயமாக உண்டாக்கும். உனக்கு தேவையான பணத்தையும் நீ எதிர்பார்த்த பணத்தையும் நிச்சயம் நான் உனக்கு பல வழிகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் செல்வமே. வாழ்க்கைங்கிறது ஒரு போர்க்களம் போலதான். இந்த போர்க்களத்தை பொறுத்த வரைக்கும் பலமான வீரனோ அல்லது வேகமாக ஓடுறவனோ வெற்றி பெற முடியாது. எந்த ஒரு மனிதன் தன்னால் முடியுன்ற நம்பிக்கையோடு செயல்படுகிறானோ அவன்தான் இந்த போர்க்களத்தில் ஜெயிப்பான். கண்டிப்பாக நீ மனசு வச்சினா உன்னாலையும் ஜெயிக்க முடியும். எந்த விஷயமா இருந்தாலும் எந்த செயலாக இருந்தாலும் நான் சிறப்பாக செஞ்சு முடிப்பேன்ற நம்பிக்கையை உனக்குள்ளே வச்சுக்கோ. வாழ்க்கை கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துருமோன்னு சில பேர் கவலைப்படுறாங்க. வாழ்க்கை கடைசி வரைக்கும் இப்படியே நல்லா நிம்மதியாக இருக்கணும்னு சில பேர் கவலைப்படுறாங்க. எது எப்படி இருந்தாலும் ஏன் நீ கவலைப்படுற? உனக்கு என்ன வேணுமோ அதை என்கிட்ட கேளு. உனக்காக அதை சிறப்பாக செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது
நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டாம் என் செல்வமே. உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு மற்றவங்க யாருமே தேவையில்லை. நீ மனசு மாறினாலே கண்டிப்பாக உன் வாழ்க்கை மகிழ்ச்சி உடையதாக மாறிடும். வயசு ஆக ஆக மனிதனுக்கு எது தேவை எது தேவையற்றதுன்ற பல விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிடும். வயசு ஆக ஆக காலம் போக போக நல்ல நண்பர்களும் நேரமும் தான் உனக்கு தேவைப்படும். எப்போதுமே உன்னை சுற்றி நல்ல மனிதர்கள் இருக்கும்படி பார்த்துக்கோ. உனக்கான நேரம் ஒவ்வொன்றையும் நீ சரியாக பயன்படுத்திக்கோ என் செல்வமே. நீ வயசான காலத்தில் நல்லா வாழணும், நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சின்னா உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமாக வச்சுக்கோ. அதுக்கு உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னா உன்னுடைய எலும்புகளையும் தசைகளையும் பலமுள்ளதாக வலுவானதாக வச்சுக்கிட்டினா வயசான காலத்தில் யாரையும் எதிர்பார்க்காம நல்ல ஆரோக்கியமாக நிம்மதியாக உன்னால் இருக்க முடியும். மனசை ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னா எந்த விஷயத்தையும் மனசில் போட்டு யோசிக்காமல் கவலைப்படாமல் மனசை தெம்பா தைரியமாக சந்தோஷமாக இயல்பாக யதார்த்தமாக வச்சுக்கணும். இப்படி மன ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் உனக்கு அமைஞ்சிட்டாலே நீ வருங்காலத்தில் வயசான காலத்தில் எதையும் யோசித்து கவலைப்படவோ துன்பப்படவோ துயரப்படவோ தேவை இருக்காது என் செல்வமே. எப்போவுமே வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் எதையுமே ஆடம்பரத்துக்காகவோ அடுத்தவங்க உன்னை பெருமையாக பேசணுன்றதுக்காகவோ பொய்யாக செய்யாதே. உனக்கு உன் மனசு நிறைவு கிடைக்குதா, உனக்கு சந்தோஷம் கிடைக்குதா, உனக்கு பிடிச்சிருக்கான்னு மட்டும் யோசித்து ஒவ்வொரு செயல்களையும் சிறப்பாக சரியாக செய்ய பழகு. எப்படி இருந்தாலும் உன் வாழ்க்கையில் எல்லாமே என்னைக்காவது சரியாகுன்ற அந்த நம்பிக்கை தான் ஒவ்வொரு நாளையும் உனக்கு நகர்த்திக்கிட்டு போகுது. நீ நம்பிக்கை வைப்பது போலவே உன் வாழ்க்கையில் அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்வதற்கும் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்ல விஷயங்களாக நடப்பதற்கும் இந்த முருகன் நான் பொறுப்பேற்றுக்கிறேன். சில விஷயங்கள் உன் வாழ்க்கையை விட்டு விலகி போனால் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும். நீ சில விஷயங்களை விட்டு விலகினா உனக்கு சந்தோஷம் கிடைக்கும். நீ சந்தோஷமாக இருப்பதற்காக சில விஷயங்களை விட்டு விலகி நிற்பதில் தப்பே இல்லை என் செல்வமே. எப்பவுமே ஒரு மனிதனுக்கு அது ஆணோ பெண்ணோ அவர்களுக்கு சிறந்த துணையாக இருப்பவர் கூடவே இருந்தால் போதாது. சாப்பாடு 3 வேளையும் கொடுத்தா போதாது, நல்ல உடை மட்டும் வாங்கி கொடுத்தா போதாது. எப்போது தன் துணையோட மன எண்ணங்களையும் அவர்களுடைய உணர்வுகளையும் மதித்து அவங்களுக்கு விருப்பமானதை அவர்கள் யோசிப்பதை புரிந்து கொண்டு செயல்படுகிறாங்களோ அவங்க தானே சரியான துணையாக இருக்க முடியும். ஒவ்வொரு மனிதனுக்கும் துணை சரியாக அமைஞ்சிட்டாலே எண்ணங்களையும் உணர்வுகளையும் மதிப்பளித்து அவர்களுக்கு விருப்பப்பட்டதை செய்யக்கூடிய ஆளாக இருந்துட்டாலே வாழ்க்கையில் வேறு எதுவுமே தேவை இருக்காது. வாழ்க்கையே மன நிறைவுடையதாக மகிழ்ச்சி உடையதாக மாறிடும் அல்லவா. சில விஷயங்கள் உனக்கு பிடிக்காததாக நடக்கும்போது உன் மனசு விரும்பாததாக நடக்கும்போது முடிஞ்சா கடந்து போ. அப்படி இல்லாட்டி கண்டுக்காம போக கற்றுக்கோ. எனக்கு பிடிக்காதது நடந்துருச்சு, இது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி மனசு உடஞ்சி மட்டும் போகாதே என் செல்வமே. எந்த விஷயம் எப்படி இருந்தாலும் அதை இருக்க பிடிச்சி வச்சுக்கிட்டினா அது உனக்கு தான் கஷ்டமாக மாறக்கூடும். அதை அதன் போக்கிலேயே விட்டுட்டு வாழ்க்கை இயல்பாக யதார்த்தமாக வாழ தயாராகு. எப்போதும் வாழ்க்கை எனக்கு இப்படி அமைஞ்சிடுச்சே, என் தலைவிதி எனக்கு இப்படி நடந்துருச்சேன்னு சொல்லி வாழ்க்கையை அதிகமாக திட்டாதே. வாழ்க்கை எப்படி அமைஞ்சாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும். வாழ்க்கை உனக்காக பல திட்டங்களை தன் வசம் வச்சிருக்கு. நீயும் வாழ்க்கையை அதன் போக்கிலேயே வாழ தயாராகும் போது பல அழகான நல்ல தருணங்கள் நீ எதிர்பார்க்காத அளவுக்கு உன் வாழ்க்கையில் உண்டாகும். உன் வாழ்க்கை உனக்கு அமைச்சு கொடுக்கறதையெல்லாம் அமைதியாக ஏற்றுக்கொள்ள தயாராகு. வாழ்க்கை எப்படி இருந்தாலும் நீ அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வதில்தான் உனக்கான அழகான மனநிறைவான அமைதியான வாழ்க்கை அமையும். எப்போதும் இந்த உலகத்தில் யாருமே சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. தவறில்லாமல் பிழையில்லாமல் இங்கு யாருக்கும் வாழ்க்கை இல்லை என் செல்வமே. வாழ்க்கையில் தப்பான விஷயங்கள் நடக்கும்போது தவறான நிகழ்வுகள் நடக்கும்போது அதை சரி செய்வதற்கு தயக்கம் கொள்ளாதே. என்ன நடந்தாலும் அதை சமாளிக்கவும் சரி செய்யவும் தயாராக இருக்கும் நீ கண்டிப்பாக சாதிச்சு பெரிய அளவுக்கு உயர்வாய் என் செல்வமே. ஒரு மனிதனுக்கு
எப்போவுமே இருக்கக்கூடிய அற்புதமான ஆயுதம்னா அது நிதானம்தான். நீ எப்பவும் எல்லா விஷயங்களிலும் எந்தவித சூழ்நிலையிலும் நிதானமாக இருந்தாலே இந்த உலகத்தையே சமாளித்து உன்னால் ஜெயிக்க முடியும். நீ என்ன செஞ்சாலும் ஒரு சிலருக்கு உன்னை பிடிக்கும், நீ என்ன செஞ்சாலும் ஒரு சிலருக்கு உன்னை பிடிக்கவே பிடிக்காது. யார் உன்னை விரும்புகிறார்களோ, யார் உன்னை நேசிக்கிறாங்களோ, யாருக்கு உன்னை பிடிக்குதோ அப்படிப்பட்ட அன்பு இருக்கும் மனிதர்களிடத்தில் மட்டும் நீ ஒதுங்கி ஓரமாக போய்கிட்டே இரு. உன்னை பிடிக்காத மனிதர்கள் இருக்கும் திசை பக்கம் கூட நீ திரும்பி பார்க்க வேண்டாம் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் உன்னுடைய கடன் பிரச்சனையும் கஷ்டமும் துன்பங்களும் துயரங்களும் இந்த ஜென்மத்திலேயே தீர்ந்து போகும்படி நான் செய்ய போகிறேன். மறுபடியும் நீ எந்த பிறவியிலும் இனி கஷ்டமோ கர்மாவோ துன்பமோ துயரத்தையோ அனுபவிக்காத அளவுக்கு எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக ஆக்கி தருவதற்காகவே உன்னுடைய எல்லா விஷயங்களுக்கும் இந்த பிறவியிலேயே முற்று பெறணும், தேவையற்ற விஷயங்கள் முடிவுக்கு வந்து நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழணுன்றதுக்காகவே இப்போ பல விஷயங்களை உனக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் புரிஞ்சும் புரியாமலும் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். எப்போதுமே நீ என்ன யோசிக்கிற, என்ன செய்கிற, என்ன செய்ய நினைக்கிறேங்கிறத உன்னுடைய உணர்வுகளை மற்றவர்களிடம் சொல்வதை விட மௌனமாக இருந்தாலே போதும். உன்னுடைய மன உணர்வுகளையெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றாற் போல உன் வாழ்க்கையில் அனைத்தையும் சிறப்பாக அழகாக நிச்சயமாக உனக்கு நடத்தி முடிப்பேன் என் செல்வமே.